வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் பூம்புகாரிலிருந்து நடைபயணத்தை தொடங்கினார். ஆனால் அவர்களை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இத்தொடர்பான முழு விவரம். மயிலாடுதுறை மாவட்ட மீத்தேன் எதிர்ப்பு திட்ட குழுவினர் நடைபெற பேரணியை பூம்புகாரிலிருந்து தஞ்சை வரையில் தொடங்கினர். அந்த பேரணி இன்று பூம்புகார் கண்ணகி செல்லிலிருந்து தொடங்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே பூம்புகார் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு குழுவினர் இன்று 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையில் பூம்புகாரிலிருந்து தஞ்சாவூர் வரை பரப்புரை பயணம் நடைபயணமாக தொடங்கினர். நடைபயணத்தை பாதியிலே போலீசார் தடுத்து நிறுத்தி நடைபயணம் மேற்கொள்ளக்கூடாது, துண்டு பிரசுரங்கள் வழங்கக்கூடாது, இது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அனுமதி மறுத்துள்ளனர். தற்போது அந்த பேரணி குழுவின் நடுவழி நிறுத்தப்பட்டதால் இங்கு பூம்புகாரில் பரபரப்பாக காணப்படுகிறது. சீர்காழி டிஎஸ்பி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திட்டக்குழுவின் ஜெயராமன் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியாக நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். கோரிக்கைகள் என்பது காவிரி படுகை முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். கடலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். காவிரியில் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் மட்டுமே நடைபெற வேண்டும். வேளாண் மண்டலம் தொழில் மண்டலமாக ஆக்கக்கூடாது எனவும் விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே தொடர வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மேம்பாட்டு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். காவேரி படுகை வேளாண் மண்டலத்தில் பழைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வயதை நிர்ணயித்து கிணறுகளின் அடிப்படை ஆவணங்கள் மற்றும் செயல்பட தேவையான அனுமதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து சட்டவிரோத கிணறுகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி பூம்புகாரிலிருந்து தொடங்கியது. பேரணி தொடங்கிய சில மணி நேரத்திலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இந்த பூம்புகார் பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.